இதெல்லாம் நம்மளுது, இதெல்லாம் நம்மளுது. உங்களுக்குடா நம்மளுது காலையிலேருந்து உற்சாகமாக இருந்த கரூர் மக்களுக்கு, தாவேகாவினருக்கு, விஜய் ரசிகர்களுக்கு இப்போது நடந்த நிகழ்வுகள் நிச்சயமாக ஒரு துக்கமான நிகழ்வாக தான் பார்க்கப்படும். பச்சை குழந்தைங்க 2 பேர் மயக்கமடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஒரு குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு பேரண்ட்டும் தூக்கி போகிறத பார்க்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு இருக்காது. அந்த குழந்தை பிரச்சாரத்துக்கு மயக்கம் போட்டிருக்கு. இளைஞர்கள் பலரும் மயக்கம் போட்டிருக்காங்க. ஒரே நேரத்தில் நம்ம உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிது. ஒரு 10 பேருக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்கிறத பார்க்குறோம். செய்தியாளர் கார்த்திக், நிலைமை கொஞ்சம் சிவியராக இருக்க மாதிரி இருக்குது. அங்கேருந்து வரக்கூடிய தகவல் என்ன? வணக்கம். இங்க நடந்த சம்பவம் மிகவும் மோசமான சோகமான நிகழ்வாக தான் இருக்கு. பார்க்கக்கூடிய காட்சிகளே நமக்கு தெரிகிறது. பெரியவர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, பெண்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி சின்ன குழந்தைங்க பேச்சு மூச்சின்றி அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி அவர்களை தூக்கி கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. சாலை முழுவதும் எங்கு பார்த்தாலும் 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அங்கும் இங்குமாக பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு கிடைக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுட்டு இருக்காங்க. ஒரு காவலர் இந்த கூட்ட நெரிசல் சிக்கிய ஒரு சிறு குழந்தைய காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு ஓட்டமா ஓடி சுமார் 300 மீட்டர் தாண்டி ஒரு தனியார் மருத்துவமனையில தற்போது சிகிச்சைக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த குழந்தைக்கு தற்போது முதற்கட்ட சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மருத்துவமனையில 10க்கும் மேற்பட்டவர்கள் மூச்சு திணறல் மற்றும் மயக்கத்தின் காரணமாக சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. வரிசையாக பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் இந்த கூட்ட நெரிசல சிக்கி அவர்களை மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தகவல் இல்லை. ஆனால் 50க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. இதில் 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதை உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். அதை நம்ம காட்சிகளையும் பார்த்திருக்கோம். குழந்தைகளை அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அந்த குழந்தைகள் பேச்சு மூச்சின்றி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. மிகவும் நான் பார்க்கக்கூடிய காட்சி என்னுடைய உடல் நடுக்கத்துலதான் அந்த காட்சிகளை எடுக்க முடிந்தது. உடனடியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சிகிச்சைக்கு அனைவரும் அங்க இருக்கக்கூடிய உறுதுணையா இருக்காங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு நடந்துருக்கு. இந்த நிகழ்வு பெரிய அளவுல மாறாம இருக்கணும் தான் அனைவருடைய கோரிக்கையா இருக்கு. பெண்கள் மற்றும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கு. இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு சம்பவமா, என்ன இது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சோகமான நிகழ்ச்சியா தான் நடந்திருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க போது கூட தொடர்ந்து ஆம்புலன்ஸ் நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய காட்சிகளும் நடைபெற்றிருக்கிறது. காவல்துறை களத்துல இறங்கி அந்த பகுதியில ஒழுங்குபடுத்தும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் சில மணி நேரத்துல நமக்கு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்கு என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்தாங்க என்பது நமக்கு தெரிய வரும். மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு
துறைகள் வந்து இந்த இந்த நிகழ்வை வந்து உடனடியாக கையில் எடுத்து இதற்கான அடுத்த கட்ட நிகழ்வுல இறங்குவாங்க நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நேர்கோட்டான சாலை. இந்த சாலையில் வந்து மக்கள் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லாதனாலதான் கூட்ட நெரிசல் காரணமாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இது முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவர்கள் பலர், அது மட்டும் இல்லாம உடைமைகளை பல பேர் தொலைத்திருக்காங்க. காயம், அவர்களுடைய உடைமைகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது குழந்தைகளையும் அவங்க அழைத்துட்டு வந்த பெரியவர்கள், பெண்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவர்கள் மீண்டு வரணும், அவங்களுக்கான சிகிச்சை வந்து சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வந்து மிக வேகமாக துரிதமாக இந்த பகுதியில வந்து அவங்க போராடக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடிகிறது. சாலை முழுவதும் ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கிறது, மக்கள் கலந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சோகமான சூழல் தான் தற்போது கரூரில் இருக்கக்கூடிய காட்சியாக நமக்கு உணர்த்துகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.